ஸோ 12ஆம் வகுப்பு தொகுதி 2 இயற்பியல் 12ஆம் வகுப்பு இயற்பியல் வந்து தொகுதி 2ல அழகு 6 கதிர் ஒளியியல் ரே ஆப்டிக்ஸ் வந்து புக் பேக் ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து 8வது கொஸ்டின் பார்த்தலாம். தட்டை குவிலன்ஸ் ஒன்றின் வளைவு பரப்பின் வளைவு 10 சென்டிமீட்டர் மேலும் அதன் ஒளிவிலகல் 1.5 குவிலன்ஸின் தட்டைப்பரப்பின் மீது வெள்ளி பூசப்பட்டால் அதோட குவியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. தட்டை குவிலன்ஸ் ஒன்றோட வளைபரப்போட வளைவாரம் கொடுத்துட்டாங்க. அதோட ஒளிவிலகல் என்ன கொடுத்தாங்க, அதாவது வளைவாரம் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதுவும் கொடுத்தாங்க, ஒளிவிலகல் என்ன கொடுத்தாங்க, குவிலன்ஸ் தட்டைப்பரப்பின் மீது வெள்ளி பூசப்பட்டால் அதோட குவியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 37வது பக்கம் பார்க்கலாம். ஸோ 37வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து இருபுற குவிலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதோட ஒளிவிலகல் கொடுத்துட்டு இது ப்ராப்ளம் தான் கரெக்டாக. ஸோ அது வந்து இருபுற குவிலன்ஸ் ஒரு பரப்பின் வெள்ளி பூசப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லென்ஸ் ஒரு பக்கம் வந்து இது பூசிருக்காங்க, வெள்ளி பூசிருக்காங்க. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஒரு பெரிய ஆர்க் வரும். அதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து வளைவு ஆரம் ரைட்டா. இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மையம் ரைட்டா. இது வந்து மையம் சீனா சென்டர் அப்படி சொல்லலாம். R ரேடியஸ். ஸோ இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும், இங்கே ஒரு C2 கிரியேட் ஆகும், இங்கே வந்து R2 கிரியேட் ஆகும். ஸோ 1/f = n - 1 1/r1 - 1/r2. ஸோ இது இந்த ஃபார்மாக்கு ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்க. 1/f = n - 1 1/r1 - 1/r2. ஸோ இங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னன்னா குவிலன்ஸோட வளைவு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ வளைவு வந்து 10 சென்டிமீட்டர். அதோட ஒளிவிலகல் வந்து 1.5 தட்டைப்பரப்பு மீது வெள்ளி பூசப்பட்டால் குவியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 1/f = n - 1 1/r1 - 1/r2. இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணா C1 கிரியேட் ஆகும். ஸோ இது அப்படியே கிரியேட் பண்ணா C2 கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து R1, இதுக்கு டிஸ்டன்ஸ் R2. ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து +10 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்தாங்க. அப்ப இது என்ன இருக்கும், -10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சைடு அவ்வளவுதான். ஸோ R1 10, R2 -10. ஸோ அந்த வளைவு ஆரம் சொல்றோம் இல்லையா. ஸோ வளைவு மையம், இது வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ R1 வந்து +10, R2 வந்து -10. 1/f = 1.5 அப்படி டைரக்டா என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -1 1/r1 அப்படிங்கிறது +10 -1/-10. ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 0.5 1/10 + 1/10. ஸோ 1/2 = 1 + 1 2 இல்லையா. ஸோ 2 கேன்சல் ஆயிடுது 1/10. ஸோ 1/fங்கிறது 1/10. அப்ப f ங்கிறது 10 சென்டிமீட்டர். ஸோ தட்டை குவிலன்ஸ் ஒன்றை வளைவு பரப்பாரம் 10 சென்டிமீட்டர் மேலும் ஒளிவிலகல் 1.5 அப்படின்னா குவிலன்ஸ் தட்டைப்பரப்போட வெள்ளி பூசப்படாத குவியத்துவம் வந்து ஆன்சர் 10 சென்டிமீட்டர். அவ்வளோ. தேங்க்யூ.